இன்றைய ஆத்மீக தேன். சங்கீதம் 46:4-5 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கின்றார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்தை யார் சந்தோஷிப்பிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையின் மத்தியஸ்தராய் தேவன் நிற்கிறவராய் இருக்கிறார். அவர்களுடைய எல்லா கிரியைகளிலும் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கின்றார். ஆனபடியால் இதோ சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆலயமாகிய அவருடைய சமூகத்தை நீ நாடி செல்லுகிறவனாயிரு. அங்கே போய் அவரை ஆவியோடு உண்மையோடும் முழு பலத்தோடும் ஆராதித்து தொழுது கொள்ளுகிறவனாயிரு. அப்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் தாமே அவருடைய பார்வைக்கு பிரியமானதை செய்கிறதான உன்மேல் தம்முடைய இரக்கத்தை வைத்து உன்னை ஆசீர்வதிப்பதற்கும் உனக்கு ஒவ்வொரு நாள் வேண்டிய பலத்தையும் சகாயத்தையும் தந்து வழி நடத்த போதுமானவராய் இருக்கின்றார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, எங்கள் துன்பத்தின் நடுவிலும் துயரத்தின் நடுவிலும் எங்கள் குறைபாடுகளின் நடுவிலும் எங்கள் நடுவிலும் நீர் எப்பொழுதும் கலந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கின்றபடியால் நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் தகப்பனே, உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவரே உம்மை சந்தோஷப்படுத்தும்படியாய் துதித்தலே எனக்கு இன்பம் ஏற்றது என்று சொன்ன தேவனே, உம்மை துதித்து ஆராதிக்கிறதானே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கின்றபடியாலே தகப்பனே, அவர்களை வாரம் முழுவதும் அவர்களோடு இருந்து நீர் தாமே அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு சகாயம் பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். மேன்மைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.